ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பிற சீடர்கள் அனைவரும் நரேந்திரரை ஒரு சாதாரண இளைஞனாகவே பார்த்தனர். ஆனால் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மட்டும் நரேந்திரரை மற்றவர்களுடன் ஒப்பிடவே முடியாது என்பதில் உறுதியாக இருந்தார். ஒருமுறை அவர் நரேந்திரரின் ஆற்றலை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பேசும்போது, மற்றவர்கள் அனைவரும் 10 இதழ் அல்லது 100 இதழ் கொண்ட தாமரை மலர்களைப் போன்றவர்கள் என்றால், நரேந்திரன் மட்டும் 1000 இதழ் கொண்ட ஒரு மாபெரும் தாமரை மலர், சகஸ்ரார கமலம் என்று வர்ணித்தார். மேலும் அவர் பல உதாரணங்களை அடுக்கினார். மற்றவர்கள் சாதாரண குளங்கள் அல்லது ஏரிகள் என்றால், நரேந்திரன் ஒரு பெரிய மடு போன்றவர். மற்றவர்கள் ஒரு சிறு கிண்ணமளவு நீரை தாங்கும் பாத்திரங்கள் என்றால், நரேந்திரன் ஒரு பெரிய கப்பல் போன்றவர். மற்றவர்கள் ஒரு சிறு தீப்பந்தம் என்றால், நரேந்திரன் ஒரு சூரியன். ஒருமுறை கேசவ சந்திர சென் மற்றும் விஜயகிருஷ்ண கோஸ்வாமி போன்ற அக்காலத்திய ஆன்மீக பெரியவர்களுடன் நரேந்திரரை ஒப்பிட்டு பேசும்போது, கேசவர் உலக புகழ்பெற்றவர், ஆனால் அவரிடம் ஒரு சக்தி மட்டுமே உள்ளது. நரேந்திரனிடம் அத்தகைய 18 சக்திகள் உள்ளன என்று ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார். இந்த வார்த்தைகளைக் கேட்டு அதிர்ச்சியடைந்த நரேந்திரர், ஐயனே, உலக புகழ்பெற்ற மகாத்மாக்களுடன் என்னை ஒப்பிட்டு பேசாதீர்கள். இதை கேட்டால் மக்கள் உங்களை பைத்தியம் என்று சொல்வார்கள் என்று பணிவுடன் மறுத்தார். ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணரோ சிரித்துக்கொண்டே, அப்பா, நான் என்ன செய்யட்டும்? இதை நான் சொல்லவில்லை. பராசக்தி எனக்கு எதைக் காட்டினாளோ அதைத்தான் நான் சொல்கிறேன். அவள் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டாள் என்று அழுத்தமாக கூறினார். இதன் மூலம் நரேந்திரர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, அவர் உலகத்தையே மாற்ற வந்த ஒரு மகா சக்தி என்பதை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அப்போதே உலகுக்கு உணர்த்தினார்.